வெல்கம் டு சமியா ஜோன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சீ ஃபுட் டிஷ்ஷு. இது ப்ரான் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து டைகர் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 10 டைகர் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரான் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். நான் வந்து ஒரு ஃபைன்லி சாப்ட் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிடுறோம். ஆக்சுவலாக ஒரு 75% நல்லா குக் ஆகணும். அதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோ வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா வந்து சாட்டே பண்ணுறோம். நம்ம வந்து ஆக்சுவலாக நல்லா குக் ஆகணும். அதனால் இது நல்லா குக் ஆகிட்டோன்னு நம்ம வந்து இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நல்லா நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க எறாவை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக நறுக்கிட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் லிட்டில் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாட்டே பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக இது நல்லா குக் ஆகணும். இது நல்லா சாட்டே பண்ணி நல்லா குக் ஆகிட்டோன்னு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பேசிக் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்ம வந்து ப்ரான் ஆம்லெட் எடுக்கலாம். நான் ஆம்லெட்டுக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கிறேன். அதை நல்லா வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து குக்டு ஆனியன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் வந்து சில்லி ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து ப்ரான் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட லிட்டில் பெப்பரும் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணலாம். இப்போ பேனில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோன்னு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆம்லெட் மிக்ஸ்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம இதை வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம். நல்ல அழகான பஃபியான ப்ரான் ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடும். நம்ம பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டோம்னாக்கே நம்ம ஈஸியாக ஆம்லெட் கடகடன்னு போட்டுடலாம். ரொம்ப டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கும். அதுமாதிரி நிறைய பேருக்கு வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ தனியாக ஒரு ஆம்லெட் போடணுன்னா நம்ம வந்து ஆனியன் தனியாக வந்து டொமேட்டோ சாப் பண்ணி அது வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக போகும் வேலை. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக டைம் கன்சியூமிங்காக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரெசிபீஸ் நிறையா சமியா ஜோனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.